ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பொருள் எவ்வாறு ஆண்குறி எழுச்சியை சரி செய்யுது அப்படி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். காம உணர்வை எவ்வாறு அதிகமாக தூண்டி உடலுறவு செய்யக்கூடிய ஆற்றலை எப்படி அதிகமாக அளிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இது ஒரு டெஸ்கிரிப்டிவ் வீடியோ கிடையாதுங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வீடியோ கிடையாது. ஒரு தியரிட்டிக்கலான வீடியோ, என்னுடைய ஸ்பீச் மட்டும்தான் இதில் இருக்கும். அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியானதாக இருக்கும். இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி கொள்ள முடியும். சரிங்களா? ஆமாம், இது ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கனால தெரியாது, நான் சொல்கிறது கேட்டுட்டு. அதனால் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியோட கருத்துக்கள் உங்களுக்கு ஈஸியாக சென்றடையும். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, வயதான காலத்தில் இந்த சாக்லேட்டு மேலே ரொம்ப ஆசை இருக்கும். சின்ன வயசில் இப்போ 45 to 50 உள்ளவங்க ஏறத்தாழ 70ல் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில், பொருளாதார காலகட்டத்தில் சாக்லேட்டுகள் கிடைக்கிறதே அபூர்வமாக இருந்திருக்கும். ஆமாம், யாராவது வாங்கி வெளியூர் வெளிநாட்டில் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளவோ சம்பாதிப்போம், சரிங்களா? ஆனால் அந்த சாக்லேட்டில் நம்ம வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் 45 to 50 காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி மேக்ஸிமம் 70% இந்தியாவில் இப்போ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நான் ஒரு 40 சொல்லலாம், 50 சொல்லலாம். இப்போ 70% பீப்புளுக்கு அந்த சர்க்கரையோட இது பிரச்சனைகள் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி சார் நம்ம போய் சாக்லேட் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம டவுட் வரும். இந்த ஒரு பொருள் ஒன்று, உங்களுடைய இளமையான காலகட்டத்தில் தேங்காய் தண்ணிக்கு நம்ம சண்டை போட்டுக்குருவோம். சின்ன வயதில் நல்லா ஞாபகம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நீயா நானான்னு வீட்டில் குழந்தைகளுக்குள்ளே போட்டி இருக்கும். அண்ணன் தம்பி உங்களுக்குள்ளே போட்டி இருக்கும். உடைக்கிறது ஒரு காய் தான், அதில் கொஞ்சம் தான் தண்ணி வரும். ஆனால் அந்த தண்ணி இது பண்ணக்கூடியது இன்றைக்கி. ஆனால் உடைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம், தேங்காய் உடைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம், ஆனால் குடிக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. ஆமாம், அதுதான் வாழ்க்கையோட ஒரு இது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடியது. சீரியதே அனேன இது சரீரம் சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் ஸ்லோகம் சொல்லுது. அதாவது எப்படா அது சரீரம் அழியக்கூடிய தன்மையை உடைய இது அந்த டயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், விக்கிடு செத்தவனு இருக்கான். ஆமாம், ஆகாசத்தில் பறந்து உயிர் பிழைச்சவனு இருக்கான். அதனால் நம்ம இந்த எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது முதல் இடத்துல வர்றது ஆசைகளில் சின்ன வயதுலேருந்து வரக்கூடிய ஒரு கார்விங்காக இருந்தது இந்த சாக்லேட்டு. சரி சார், இந்த சாக்லேட் தான் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, அப்புறம் எப்படி அது ஆண்மைக்குறைவை சரி பண்ணி கொடுவோம் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதற்கான பதிலை நான் சொல்லிடுறேன். சாக்லேட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த சாக்லேட்டு இதிலேருந்து சாக்கோ பீன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு அதில் பால் பவுடர் அதே மாதிரி சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணப்பட்டு தான் சாக்லேட்டாக வருது, இனிப்பாக வருது. ஒரிஜினல் சாக்லேட் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கசப்புத்தன்மையாக இருக்கும். சரிங்களா? ஆமாம், கசப்புத்தன்மையாக இருக்கும். அதில் அந்த சாக்லேட்டோட விகிதாச்சாரங்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த சாக்லேட் சாப்பிடும் பொழுது நார்மலான ஒரு சுவைகளில் இருக்காது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போவாங்க, ஊட்டி கொடைக்கானலுக்கு போவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி டார்க் சாக்லேட்டு அல்லது பிளாக் சாக்லேட் வாங்கி பயன்படுத்துங்க. இன்றைக்கி பெரிய பிராண்டட்லேயும் வருது, பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஆமாம், 180 ரூபாய்க்கு மேலே தான் இப்போ நல்ல பிராண்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பியூர் அதில் தான் சேர்க்குறாங்க. சுகரோட அளவு குறைச்சிறாங்க. ஆமாம், அதனால் அது கசப்பு தன்மையாகவும் இருக்கும். கலரும் கொஞ்சம் டார்க் கலர்லேயும் இருக்கிறதுனால சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இல்லை என்றாலும் நல்ல பொருள்கள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சிரமமாக தான் இருக்கும். பாவக்காய்,
அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பலன்கள் வந்து அதிகம். அந்த இதை நம்ம சாப்பிடும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அளப்பரிய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். விட்டமின் இ என்னென்ன வேலைகள் பண்ணுதோ அந்த அளவுக்குள்ள வேலைகளை வந்து இந்த டார்க் சாக்லேட்டை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். உடம்புக்கு தேவையான உற்சாகத்தை வந்து கொடுக்கும், எனர்ஜெட்டியை கொடுக்கும். எனர்ஜெட்டியை கொடுக்குறனால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலுறவு பண்ணக்கூடிய அந்த காம சிந்தனை கண்டு கேட்டு உண்டு இருத்தல் மாதிரி முதல்ல வந்து மைண்டில் செட் ஆகணும். அப்போ தான் அது ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குழந்தைகளுடைய பள்ளி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தலையில் ஏற்றிக்கிட்டோம்னா அது ஒன்றாது. அப்போ இது வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுக்கும் பொழுது அந்த காம உணர்வை உண்டு பண்ணுவதற்கு இதாகிட்டு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதில் வந்து பார்க்கும் பொழுது அந்த இரத்த குழாய்களை வந்து அது வந்து இப்போ அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மூலம் பாதிக்கப்பட்ட இரத்த குழாய்களை வந்து பழையபடிக்கு தன்னுடைய இடத்துல வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கிது. இது எல்லாம் ஒரே நாளில் நடந்து விடாது நண்பர்களே, ஒரே நாளில் நடந்து விடாது. கொஞ்சம் ரெகுலராக அது ஒன்று. சிலவங்க வந்து ஒரு சாக்லேட்டை மட்டும் வாங்கி வச்சுட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு இல்லை சார்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து அதை விட இதில் சில சுவாரஸ்யமான இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த டார்க் சாக்லேட் எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு தேவையான நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜிகளை வந்து அது கொடுக்க வைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சுகர் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம எடுக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வந்து நம்ம ஆட்கொள்ளப்பட்டுரும். சாக்லேட் இந்த மாதிரியானது. ஆனால் அந்த டார்க் சாக்லேட் வந்து அந்த சர்க்கரையோட அளவுகளையும் வந்து குறைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். நல்லா இது வந்து நிறையா மெடிக்கல் தியரியை வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து இந்த டார்க் சாக்லேட் மேலே நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, வெளிநாட்டிலையும் அதிகப்படியான பேர் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மருத்துவ ரீதியாகவும் அதிகப்படியான ஆய்வு கட்டுரைகள் வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி யூனிவர்சிட்டி லெவல்லையும் வந்து சில ஆய்வு கட்டுரைகளை வந்து இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் சில வந்து கேன்சர் இந்த மாதிரியான பாதிப்புலாம் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சாப்டர் அது இல்லை. நம்ம சாப்டர் என்ன, ஆண்மை குறைவு ஆண்குறி எழுச்சின்மை, அதை மட்டும் பார்த்தா போதும். அவன் சில இதுக்கு வந்து எனக்கு கண் பார்வை நல்லா இருக்குன்னு கொடுத்துருப்பான் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன். சிலவங்க வந்து தோல் பிரச்சனையை சரி பண்ணுன்னு கொடுத்துருப்பான். அதெல்லாம் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருந்தோம்னா என்ன நம்மளுக்கு உள்ள அது வந்து இதாகாது. ஆமாம், நம்மளுடைய சாப்டர் வந்து என்ன ஆண்மை குறைவை எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறத அந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தில் வந்து வரும்பொழுது இந்த டார்க் சாக்லேட் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அமினோ ஆசிட் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் இளமைத்தன்மை உண்டாக்குறதுக்கும் இதை வந்து இது பண்ணி கொடுக்குது. எப்படி சார்னு கேட்டிங்கன்னா செல்வால் ஆக்சிடேட்டிவ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால என்னன்னு கேட்டிங்கன்னா செல்வால் வந்து டேமேஜ் ஆகிரும். செல்வால்கள் டேமேஜ் ஆகி வரனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து முதுமைத்தன்மை வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும். நல்லா கவனித்து பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். வெளிநாட்டில் உள்ளவங்க யாருக்காவது 90 வயசில் தான் அந்த முதுமைத்தன்மை தெரியும். 80 வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியாது. 70 வயசில் பார்த்தீங்கன்னாலும் தெரியாது. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் மொழிய நம்மளுடைய இதுகளுக்கும் அவங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசம் காணப்படும். அவன் நம்மளை மாதிரி சோறு இதுவுமா சாப்பிட்டுருக்கான் கிடையாது. இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டு இந்த மாதிரியான சில உணவுகள் அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்ல பொருளாக சாப்பிட்றான். கலோரி அதிகமாக உள்ளது, ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து செலக்டடாக பொருட்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம நிறையா சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் முக்கியமானதுகளை வந்து நம்ம விட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்மளுக்கு வந்து முதுமை தட்ட ஆரம்பிச்சிடும், முதுமையான பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிடும். 40-45 வயசுலேயே வயதான அறிகுறிகளோடு காணப்பட்டுருது. அந்த மாதிரியான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் இது குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து செல்களுடைய ரெஜுனேட்டிவ் பவரும் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து நம்ம வந்து இது வந்து தினசரி வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. சரி சார், இது எந்த டயத்தில் வந்து எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் ஸ்வீட்டிக் கலோரி கண்டெய்னர் தான் இதில் சேர்ந்துருக்கிறதுனால வந்து காலையில் டிஃபன் முடித்த பிறகு ஒரு 2 பிளாக் சாக்லேட்டு மீன்ஸ் ஒரு 2 ஸ்லைஸ் அந்த மாதிரி உள்ளதை எடுத்துக்கு. அதுக்காக ஒரு 100-150 கிராம் ஒரே சாக்லேட்டை சாப்பிட்றதுன்னு தெரியல. மதியம் சாப்பிட்ட பிறகு அந்த மாதிரி 2 இது, இரவுலையும் சாப்பிட்ட பிறகு ஒரு 2 இது சாப்பிட்டுக்கிறங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்டாக இனிப்புத்தன்மை இருக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரணத்தையும் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க வைங்க, ரெகுலேட் பண்ணி கொடுக்க வைங்க. அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரைனா சமா பைத்தே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் நம்மளுடைய உணவு கொஞ்சம் ஸ்வீட்டு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க வைக்கும், சீரணத்தை வந்து அதிகரிக்கும் தான் அந்த சுலோகத்தோட மீனிங்.
பட்டு நம்ம வந்து ஸ்வீட்னர் எடுக்கலை, ஸ்வீட்னர் மாதிரி உள்ள ஒரு சாக்லேட் இது எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ஜீரண மண்டலத்தை அதிகரிக்குது, நம்மளுக்கு பாடிக்கு தேவையான எனர்ஜியை வந்து பண்ணி கொடுக்க வைக்குது, நல்ல நியூட்ரிஷனை வந்து சப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த உணவோட செரிமானத்தையும் வந்து இது பண்ணி கொடுக்க வைக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து குறைச்சி கொடுக்க வைக்குது. நம்ம வந்து இந்த காம உணர்வை அதிகப்படுத்துகிறனால வந்து நல்லா வந்து உடல் உறவு பண்ணக்கூடிய எண்ணத்தையும், அதே நேரத்தில் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் பாதிக்கப்பட்ட இரத்த குழாய்களை வந்து சரி பண்ணுவதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி எழுச்சியும் வந்து அதிகரிக்கிறனால வந்து வாய்ப்பு கிடச்சுன்னா இன்றைக்கே டார்க் சாக்லேட்டை வாங்கி பயன்படுத்தி கொடுங்க. நல்ல பிராண்டாக பார்த்து, ஸ்வீட்னர் வந்து இல்லாத பார்த்து வாங்கி கொடுங்க. ஆமாம், வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.